பாரில் வாழ்ந்தே எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததையா. பாரில் வாழ்ந்தே எனக்கென்று பாதி வாழ்க்கை கடந்ததையோ. நீதி வாழ்க்கை யாருக்காக நீதி தேவானின் மகிமைக்கல்லோ. நீதி வாழ்க்கை யாருக்காக நீதி தேவானின் மகிமைக்கல்லோ. நீதி வாழ்க்கை யாருக்காக நீதி தேவானின் மகிமைக்கல்லோ. கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இதுவரைக்கும் நாம் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்தோமா? ஆண்டவருக்காக ஏதாவது நாம் செய்கிறோமா? அப்படி செஞ்சா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். If we do something for God, for the glory of God, definitely God will bless us. பாரில் வாழ்ந்தேன் எனக்காகவே. I lived myself. என் தலைவலி, my headache, என் வயிற்று வலி, my stomach pain, என் வேலை, my work, என்னுடைய பிரச்சனை, my troubles, எல்லாம் எனக்கு 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 எனக்கு, all for myself. ஆண்டா உனக்கு என்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்க செய்கிறான். God perfect his strength in my body. அதனால் நமக்கென்று வாழ்ந்தது போதும். Enough living for us. இனி ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்போம். Let us live for God. தேவன் நம்ம சாப்பிடாதன்னு சொல்லல. God never said don't eat. சாப்பிடலாம். You can eat. ஆனா சாப்பிட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். You eat and live for God. வேலைக்கு போகாதன்னு சொல்லல. God never said don't go work. போக சொல்றாரு. God said go work. ஆனா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். But do something for God. தேவனுடைய பிள்ளைகளே, நீ இருக்கிறதான கொஞ்ச காலம் we are going to live only for a few more years. ஆண்டவருக்காக we are going to just live for God. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு இன்னும் ஜீவன் தாங்க. I'm asking God for more life in me. சுவிசேஷ பாரம் என்னை விட்டு போக கூடாது. The burden for the gospel that should not depart from me. சுவிசேஷ ஆவி என்னை விட்டு போக கூடாது. That spirit should not depart from me, Lord. நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தேன். சின்ன ஜானுடைய சைக்கிளுக்கு சீட் வாங்க. Even yesterday I was been for the shop yesterday. அப்ப அங்க அந்த கடைக்காரர்கிட்ட அப்படியே இருந்தேன். மெல்ல என்னுடைய சாட்சி சொன்னேன். Slowly I shared my testimony to that shopman. இதே பகுதியிலே நான் வாலிபனாய் அலைந்தேன். In the same place, I was roaming around, my friends. உலகத்தானா வாழ்ந்தேன். I lived like a worldly man. ஆனா இப்போது என் இயேசு என்னை தெரிந்து கொண்டார். But today my Lord Jesus saved my life. He chosen me. அங்க பக்கத்துல இன்னொரு அண்ணாச்சி வந்துட்டார் தன்னுடைய வாலிப மகளோட கூட. Another man came with his young daughter. அப்படியே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். I slowly started to share the gospel. அப்போது அவங்க கேட்டாங்க, and all those three men were hearing that. நீங்க எங்க ஊழியம் செய்றீங்க? Then he asked me, where do you ministering? திருசூலம். I said Tirusulam. அப்ப சொன்னாங்க, எங்க உட்கார்ந்திருக்கால என் மகளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை உங்க சபையில கிடைக்குமான்னு பாருங்க. And he said about his daughter to me. அப்போ ஏன் நம்பரை கொடுக்கல. அவங்க ரெண்டு பேர் கடைக்காரரும் அவங்கள அந்த நம்பர் கொடுத்தாங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, சகோதரர் சொன்னாரு, நான் தொழில் செய்யும்போதே கர்த்தரை குறித்து நான் பேசுகிறேன். Why I'm saying all this? Because brother said that shared his testimony, saying that while I do something, while I do my job, I still share the gospel to the people who are I'm going across. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவோம். Whether you get time or not, preach the gospel. தேவனுடைய பிள்ளைகள், தேவ ராஜ்யம் அது மிக சமீபம். Kingdom of God is very close. நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் அது மிகவும் குறைவு. We have a very little time. மெய்யாகவே கர்த்தர் சகலத்துக்கும் பிரதிபலனோடு கர்த்தர் வரப்போகிறார். Definitely God is going to come with the rewards. ஆதலால் நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தருக்கு. So we submit ourselves to God. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let's pray. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. வாரும் தூயாவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.
வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று நாம் ஒத்துக்கொள்ள ஆக வேண்டும். We all have to accept that these are the days we are living is the last days. ஆதலால் So, இந்த கடைசி காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். what the Lord expects us to do these last days, இனி காலம் செல்லாது. and no more days left. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய வருகை நாள் மிக மிக சமீபம். The king's coming is very close. அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள் செய்ய வேண்டிய சில பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். We have some duties to do, whether we may be a children of God, we may be a servant of God. We all have to do the duty which is given by God. ஒரு போர்க்களத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். We are living in the battlefield. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போர் வீரர்கள். We are all the soldiers of God. மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. We don't know war in the flesh. நம்முடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரியதா இருக்கிறது. All our weapons are spiritual. படிப்போம். எபேசியர் 6 அதிகாரம் 11, 12, 13. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். என்ன செய்யணும்? Put on all the armors that God gives you, so that you will be able to stand up against the devil's evil trick. For we are not fighting against a human being, but against the wicked spiritual forces in the heavenly world, the rulers, authorities, and the cosmic powers of the dark age. So put on God's armor now, then when the evil days comes, you will be able to resist the enemy's attack, and after the fighting to the end, and you will still hold your ground. கடந்த நாளிலே ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை
ஒரு 6 காரியங்கள் நாம் படித்தோம். 2 weeks before we have meditated about the duties which is given to us. இன்றைக்கு 7, 8, 9 ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. 7 மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். 7ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. We have to take up the 7 things. இன்றைக்கு 7ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. We have to take up the 7 things as an armor. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Holy Spirit is saying, சத்துரோட அப்படி வல்லமையோட கூட நமக்கு என்ன உண்டு? போர் உண்டு, போராட்டம் உண்டு. Bible says we have war against the devil's prick and fighting against the authorities and cosmic powers of the dark age. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருங்க. We should have the strength to fight against the mighty powers of the world. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு தேவ ஜனத்திற்கு விரோதமாக தந்திரமுள்ள பிசாசு தந்திரமாய் வேலை செய்கிறான். Against the children of God, a subtle devil working in a subtle way. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் அது உலகத்துக்குரியது அல்ல, வல்ல கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். The anointing which is given by the Lord is not to the world but to, it's from the Lord. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. Put on all the armors that God gives you so that you will able to stand up against the evil pricks. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. So stand ready with so put on God's armor now, then when the evil days comes you will be able to resist the enemy's attack. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சர்வாயுதம் என்ன? What are the armors of God? நான் மீண்டுமாக கவனமாய் படி. கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவி சொல்லுகிறார், நீங்கள் போர்க்களத்தில் இருக்கிறீர்கள். We are all in the battlefield. ஆண்டவர் சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். God have given the armors of God to us. அதை ஆண்டவர் தரித்துக் கொள்ள சொல்லுகிறார். God want us to put on that. சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. Take on, put on the armors of God. கவனிங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. There is no sorceries against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல் இல்லை. There is no sorceries against Israel. இருக்கும், ஆனா நம்மை சேதப்படுத்த முடியாது. Maybe it's there, but that can do no harm to us. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர், என்னில் இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர் பெரியவர். The Lord who is in us is greater than the one who is in the world. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, பேயோ பிசாசோ காத்தோ கருப்போ சூனியோ மாந்திரிகமோ நம்முடைய காலின் கீழே. Any witchcrafts or any sorceries against us is nothing. That is all under our feet. ஒன்று நம்ம சேதப்படுத்த முடியாது. That can do no harm to us. நம்மில் இருக்கிறவர் பெரியவர். The Lord who is in us is greater. கோழைகள் அல்ல. I am not a coward. மாம்சத்தோட இரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை, சத்துரோட போராட்டம் உண்டு. We don't have war against in a flesh. நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். The Lord who is in us is greater. ஆண்டவர் நமக்கு சில என்ன சொல்றாரு, போராயுத இது சர்வாயுத வர்க்கங்களை கத்த நமக்கு எடுக்க சொல்லுகிறார். So God wants us to put on some weapons, godly weapons to us. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தோல்வி வருகிற காரணம் என்ன? Many Christians are failed. Why? நாங்க நாவாலே மேற்கொள்வோம். We can overcome them with our tongue. நான் பேசினா யாரு நிக்க முடியும் அப்படி சொல்லுங்க. If I started to talk and no one can stand before me. இந்த நாக்க நம்ப வேண்டாம். Don't believe this tongue. இந்த கையை நம்ப வேண்டாம். Don't believe your hand. காலை நம்ப வேண்டாம். You don't believe. ஆனா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to put on the armors of God. அது என்ன சர்வாயுத வர்க்கங்கள்? What are those? படிப்போம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்
நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு நீயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, ஆண்டவர் 7 விதமான சர்வாயுத வர்க்கங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 7 types of weapon Bible speaks about. ஒன்று, First, என்ன சொல்றார்? சத்தியம் என்னும் கச்சை. truth as a belt. அதுக்கப்புறம் மார்க்கவசம். Righteousness as of a breastplate. அப்புறம் பாதரட்சை. Shoes, readiness of the announcement of good news. அப்புறம் கேடகம். And the shield as a faith. அப்புறம் ஆவிக்குரிய பட்டயம். And the salvation, the helmet. தலசீரா. அப்புறம் ஆவியின் பட்டயம். Then the word of God. கடைசியாக எந்த நேரமும் ஜெபம் பண்ணுகிற ஒரு வல்லமை. Pray all time. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றொன்றாய் நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. First thing, truth as a belt tied around your waist. தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட போர் வீரனும் அவன் கச்சை அவன் போட வேண்டும். All the soldiers must wear the belt. அந்த கச்சைக்குள்ளே ஆதி காலத்திலே சத்துருவோடு யுத்தம் பண்ணும்போது பட்டயத்தை வைத்திருப்பார்கள். So in that belt, sometimes the sword will be hanging there. துப்பாக்கி வைத்திருப்பார்கள். In the modern days, they're all having guns. அதுக்கு ஒரு கிரிப் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. For that, it has a hold in it. கச்சை சத்தியம் என்னும் கச்சை நமக்கு அவசியம். Truth as a belt tied around our waist. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் தேவன் கொடுத்த அந்த அழைப்பை மறந்துட்டான். Because Adam had forgotten the calling of God, கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே அவனை மூடினார். God covered him with his glory. ஆனா இதை அவன் உணராமல் ஏவாளுடைய பேச்சை கேட்டு அவன் பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். Without knowing this, he gave ear to his wife Eve, and he lost his glory. ஆதலால் எப்போ அவன் தேவனுக்கு விரோதமாய் அவன் கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்தானோ அவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டது. Since the time he did sin against God, the glory is depart from him. மகிமை எடுபட்ட உடனே நிர்வாணம் வெளிப்பட்டது. As soon as the glory went away from him, then he found that he is naked. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்ப என்னாச்சு தெரியுமா? ஆதாம் அவன் பாவம் செய்த உடனே தேவ மகிமை போன உடனே வெட்கப்பட்டான். Then the shame came. வெட்கம் எப்போ வரும்? When you get shame. கிறிஸ்தவனா நாம் இருப்பதனாலே வெட்கம் அல்ல. Being a Christian, you will never be put to shame. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கம்பீரமாய் சொல்லலாம். We can even say boldly that I am a child of God. ஆனா எப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகிறோமோ, since the time when we disobey God, எப்ப நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்து விடுகிறோமோ, since the time when we forget that we have our anointing, பாவம் தலை தூக்கும். when the sin abounds in our life, பாவம் செய்த பின்பு அந்த கம்பீரம் நம்மை விட்டு எடுபட போகுது. after sinning against God, boldness will go away from our life. வாழ்க்கையில ஒரு தலைகுனிவு. And you will bend your head. தைரியமாய் நிக்க முடியல. You cannot stay boldly. தைரியமாய் மேலே பார்க்க முடியல. You cannot lift your heads up. அப்ப இவன் என்ன பண்ண? ஆதாம் போய் ஒளிந்து கொண்டு அத்திய இலையை எடுத்து அவனே டெய்லரா மாறிட்டான். ஒரு கச்சை உண்டாக்கி மூடிட்டான். ஆதாம் எவ்வளவு 2 பேரும். And to cover his shame, he took in a fig leaves and covered the shame. ஆண்டவர் கொடுத்த மகிமை அவனை விட்டு எடுபட்டது. The glory which is given by God is no more there. போலியான காரியத்தினாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள். They try to cover them with some kind of things which cannot stay. கர்த்தர் கொடுத்த மகிமை போய் அங்கே இலையினாலே தங்களுக்கு என்று கச்சை உண்டாக்கி கொண்டார்கள்.
they try to put a, something, they want to cover their shame with some kind of leaves. அப்ப அது போதாது. That's not enough. அது தேவ சித்தமில்லை. That's not the will of God. தேவ மகிமை நமக்கு அவசியம். We all should have the glory of God in us. சுய மகிமையினாலே நம்மை மூட முடியாது. You cannot cover yourself with your self glory. தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We have to submit to the will of God. நம்முடைய சுய சித்தம் வேண்டாம். No need to have a அது self நம்முடைய will. ஆவிக்குரிய வாழ்க்கையை மூட முடியாது. We cannot cover our spiritual life with that. சுய சித்தம் செய்யும்போது நம்முடைய நிர்வாணம் வெளிப்படும். Even when you try to cover yourself with the self glory, still our shame will come out. தேவனுடைய முகமுகமாய் பேசினவர்கள், பார்த்தவர்கள், சம்பாஷித்தவர்கள் இப்போ ஒளிந்து கொண்டாங்க. They are the first creation of God who seen God, who heard the word of God, and now they are hiding from God. ஆண்டவர் கொடுத்த மகிமை போனது. The glory is went away from them. போலியான மகிமையினாலே தங்களை மூடிக்கொள்கிறார்கள், அது போதாது. They try to cover themselves with some kind of leaves. That's not enough. ஒளிந்து கொள்கிறார்கள். They were hiding from God. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே சத்தியம் என்னும் கச்சை அதால் நாம் மூடப்பட்டு இருக்க வேண்டும். In these last days we have to be covered by the truth. சத்துரு வருவான். Devil will come. நம்மை சோதிப்பான். He will, he will tempt us. ஒவ்வொரு நாளும் சத்துரு சோதிப்பான். Every day devil tempt us. சுற்றி வருவான் அவன். He will try to come around us. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டு He இருக்கிறான். is like a roaring lion trying to devour our lives. சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய அறையிலே நாம் கட்ட வேண்டும் தேவனுடைய We have பிள்ளைகளே. to put on the belt that is truth around our waist. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth and the truth will set you free. சத்தியத்தை வாங்கு, அதை விக்காதே. Buy the truth, don't sell it up. சத்தியத்தை வாங்குறோமா? Are we buying truth? அதை விற்க வேண்டாம். Don't sell it. சந்தர்ப்பம் வரும்போது சத்தியத்தை வித்து விடுகிறோம். When the time comes, we sell the truth. எங்கெல்லாம் நேரம் வருகிறது அங்கே அநேகர் சத்தியத்தை வித்து விடுகிறார்கள். When the time comes, the right time, they sell it out. இந்த சத்தியத்தை கர்த்தர் கொடுத்தவர். The Lord who have given the truth. அவர் கொடுத்த என்னிடத்தில் கொடுத்ததை அவர் வருவரை நான் காத்துக்கொள்வேன். Until God comes, whatever given to my hand, I will have to hold it. ஆதலால் தீங்கு நாளிலே சத்துருக்கு எதிர்த்து நிற்க சத்தியம் என்னும் கச்சையை நம்ம அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். To stand against the devil in the dark times, we have to put on நம் சத்தியவான்களாக தேவன் நம்மை மாத்தட்டும். We have to be truth lovers. இரவு பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is a man who meditates the word day and night. நம்முடைய நேரம் எல்லாம் எங்க போகுது? Where all we are spending our days. தேவையானது ஒன்றே ஒன்று. One thing is required. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை அவர் தியானித்தால் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். Mary took a good portion sitting in the presence of God and hearing the word of God. இந்த லாக்அவுட் பீரியட்ல எத்தனை பேர் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தோம்? In the lockdown period, how many of us waiting in the presence of God? தேவனுடைய சத்தத்துக்காக எவ்வளவு பேர் நாம் காத்திருந்தோம் சொல்லுங்க. How many of us waited to hear the voice of God? அநேகர் மிகவும் குறைந்து விட்டது. All the prayer time is ஜெபம் குறைந்து விட்டது. No prayer. பைபிள் ரீடிங் குறைந்து விட்டது. No Bible reading. தேவ தியானம் குறைந்து விட்டது. All meditation is all gone. கவனம் தேவனுடைய பிள்ளைகளே. Be careful, children of God. மரியாளை போல கர்த்தருடைய பாதத்தில் நாம் இருப்போம். We have to be like Mary sitting in the presence of God. இந்த பஞ்ச காலத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளே தேவ வசனம் பட்டு கர்த்தர் தந்திருக்கிறார். Even in the famine, we have received the word of God. இங்கே அங்கே ஓட வேண்டாம். Don't run here and there. நமக்குள்ள தேவ அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Let the fire of God should burn in us. அவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். Very soon our God is going to come. சீக்கிரத்திலே வரப்போகிறார். Very soon the Lord will come. இரண்டாவதாக ஆயுதத்தை சொல்றாரு. And the second weapon, மார்க்கவசம். the breastplate. போர்க்க போகிறவர்கள் மார்பை அவர்கள் மூடிக்கொள்கிறார்கள். One who go for the war, they have to cover the chest. எதிரியினுடைய அம்போ maybe a fiery dart from the devil, பட்டயமோ maybe a sword attack, ஈட்டியோ spear, நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு that should not harm us. அவர் மார்க்கவசத்தை நமக்கு தந்திருக்கிறார். So we have to protect our chest with the breastplate. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கா? நீதி என்னும் மார்க்கவசம்.
righteousness as our breastplate. நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. We are made righteous. கர்த்தர் நீதியிலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு செய்யட்டும். God wants us to stay in the righteousness. இந்த ஷீல்ட் மார்க் கவசம் இல்லாத பட்சத்திலே தோட்டாவோ ஈட்டியோ அம்போ பட்டயமோ சத்ருவாலே ஏவப்பட்டு நமக்கு காயத்தை உண்டாக்கும், நம்முடைய ஜீவியம் போகும். If without the breastplate, that is our righteousness, we are defenseless. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. நீதி உள்ளத்தை விட்டு பிரியாம இருக்கணும். The righteousness should not go away from our life. நம் நீதிமான் என்று கர்த்தர் பேரை நமக்கு வைத்திருக்கிறார். God have kept a name that we are the righteous people. நீதிமான்கள் என்ற பெயரை வைத்திருக்கிறார். We have received the name called righteous man. இருதயத்தை எல்லா காவலோட கூட நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணோமா காத்துக்கொள்ள வேண்டும். We have to protect our heart. காயின் என்ன பண்ணா தெரியுமா? You know what Cain did? அவன் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன். He was created by God. அவன் தம்பி ஆபேல் தேவ சாயல் சிருஷ்டிக்கப்பட்டவன். His brother Abel also was created by God. தன் இருதயத்தை அவன் காயினுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கல. பாதி பிசாசுக்கு பாதி ஆண்டவருக்கு. Cain, he didn't give his heart to fully to God. இங்க என்ன இல்ல, இங்க பாதுகாப்பே இல்ல. So there is no protection there. சத்ரு உள்ள வந்துட்டான். Devil came in right in தேவ there. சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும் அவன் அறிந்தும் அறியாதவனா இருந்தான். You know, but he was ignorant about the will of God in his எப்படி life. தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அது அறியாதவனா இருந்தான். He was so ignorant against ignorance on how to worship God. எப்படி கர்த்தருக்கு பலி செலுத்தலாம் என்று அவன் அறிந்தும் அதை செய்யவில்லை. He knows but he didn't do how to worship God. காரணம் என்ன? அங்க சத்ரு உள்ள பூந்துட்டான். Because devil, he gave place to the devil in. காயினுக்குள்ளே பொறாமை வந்தது. So that's the reason he was against his அங்க brother Abel. தேவனுடைய அங்க என்ன இல்ல, மார்க்கவசத்தை அவன் எடுத்து போட்டுட்டான். So there was no breastplate there. இப்ப அவனுடைய இதயத்தில் சத்ரு உள்ள பூந்துட்டான். So now the devil entered. தேவ சித்தம் செய்கிற தன்னுடைய சகோதரன் மேல் உள்ள அன்பே போய்விட்டது. There is no love over his brother. இதயத்திலே கசப்பு அது ஆபத்தானது. Bitterness in the heart is dangerous. தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே இருக்க ஜீவ ஊற்று அங்கே புறப்பட்டு வர வேண்டும். A living spring should come out. நீ தேவ பிள்ளையே ஏன் உள்ளத்திலே கசப்பு அப்படி கசப்பா இருந்தால் காயினுடைய ஆவி அங்கே இருக்கும். When you have the bitterness in you, you have the spirit of gain in you. ஆண்டவர் சொன்னார் சிறு பிள்ளைகளை போல ஒருத்தியை மாறாவிட்டால் தேவராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. If you don't become like a small child, you cannot enter in the kingdom of God. ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க, சிறு பிள்ளைகளை அவர் பார்க்க சொல்லுகிறார். The Lord wants us to see the small children. சிறு பிள்ளைகள் என்கிட்ட வர தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் இப்பேற்பட்ட சுவாபம் உள்ள பிள்ளைகள் கூறியது. The kingdom of God is like the one who became like a child. அங்கே விரோதம் இல்லை, there is no enmity, கசப்பு இல்லை, there is no bitterness, அங்க பொறாமை இல்லை, there is no pride, அங்க பெருமை இல்லை, there is no loftiness. இப்ப சண்டை போடுவாங்க அப்புறம் கூடிக்கொள்வாங்க. They will fight each other but later on they'll join together ஆனால் and play. வருஷக்கணக்கு உள்ளத்துல கசப்பு வச்சுட்டு இன்னும் யாருக்கிட்டலாம் பேசாம தான் இருக்காங்க. For many years, they have the bitterness in them. They don't talk each other. எல்லார்கிட்ட ஒரே பைபிள் தான் இருக்கு. Everybody carry the same Bible. சத்தியம் இருக்குது அங்க, சத்தியம் இருக்குது. The truth is there. தேவனுடைய பிள்ளை எல்லா காவலோட இதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். With all protection we have to protect our heart. கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. கவனிங்க, நான் நித்திரை பண்ணினேன். அலே சொல்லுங்க, தூங்குன ஆனா என் இருதயம் விழித்திருக்கிறது. While I slept, my heart was awake. கவனிங்க, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, ஓ என் உத்தமியே. எத்தனை டிகிரிக்கு பாருங்க, பாருங்க எத்தனை டிகிரி உள்ள திறந்திருக்கிறது. I dreamed my lover knocked at the door. Let me come in, my darling, my sweetheart, my love.
my heart is wet with the அங்கே dew. மார்க்கவசம் இருக்கிறது. She has something to cover her chest. பிசாசு உள்ள வர முடியாது. Devil cannot enter in. அவருடைய ஆயுதங்களுக்கு வர முடியாது. The devilish weapons cannot harm him. ஆனா யார் வரலாம் தெரியுமா? இயேசப்பா வந்துட்டே இருப்பார். Only Jesus will enter in. அல்ல சொல்லுங்க. Hallelujah. இப்போ இந்த சூலமித்தி தூங்குறா. Now this woman was sleeping. நான் நித்திரை பண்ணினேன். I slept. ஆனா என் இருதயமோ அல்ல சொல்லுங்க. My heart was awake. அநேகருடைய இருதயமே தூங்கி போச்சு, தூங்கிடுச்சு. Many heart is sleeping now. தூங்குது. புத்தி இல்ல கன்னிகளை போல அங்க தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். Like why is this woman? Many are sleeping. இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? சொல்லுங்க. என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே. ஓப்பா, என் காக்காவா, ஆந்தையா, கழுகா, எப்பா என்ன சொல்றாரு? என் புறாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்காங்க. உன் கண்கள் எப்படி இருக்கு? How's your eyes? சுட்டெரிக்கிற நெருப்பு. It's like a consuming fire. ஒரு இடத்துல நாங்க போனோம், அந்த வீட்ல ஜெபம் நடக்குது. In one house the prayer was going. குடும்பமா கூடி இருக்காங்க, ஜெபம் நடக்குது. As a family they will get together. அந்த குடும்பத்துல ஒரு சில ஊழியம் செய்றாங்க. ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு. அவர் நல்ல ஸ்தோத்திரம், praise the Lord சொல்லி ஜெபம் பண்றார். One man was praising God, and one of the servant of God is praising there nicely. அந்த சத்தத்தை கேட்டு நான் மெல்ல கதவை திறந்தேன், கண்ணை திறந்தேன். I slowly opened my eyes. பாத்தீங்கன்னா இவர் நல்ல ஆவிலே நிறையறாரு. This man was filled with the spirit. அவருடைய விலா எலும்பு இருக்கு பாருங்க, மனைவி முக்காடுக்குள்ளே கண்ணு நெருப்பு கண்ணா வச்சு புருஷனை முறைக்குது. A wife, is staring at his husband with a flame. அவர் ஆவிலே நிறைஞ்சு ஜெபம் பண்றாரு. இந்த அம்மா, this man was very praying in spirit. But what about this woman? கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பார்த்து புறாவுன்னு கண்கள் புறா கண்ணை போட்டு சொல்ல முடியுமா? Can God say about your eyes? இந்த மாயமான வாழ்க்கை நமக்கு வேண்டாயா. Don't live this hypocrisy. இந்த மாயமான அங்க ஒன்று போய் சேராது. All this hypocrite life will never reach heaven. என் சகோதரியே, என் உத்தமியே, my daughter, என் புறாவே, my dove, அப்புறம் என் பிரியமே, my beloved. கர்த்தர் நம்மை பார்த்து இப்படி சொல்லணும். God should say like that about us. கதவு திற. Open the door. அப்ப சொல்றது யார் தெரியுமா? Who's saying this? ஆண்டவர் சொல்றாரு. The Lord is saying. நம்முடைய ஜீவி, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்காக திறந்திருக்க வேண்டும். Our heart should be open for the Lord. பிசாசின் அக்கினி ஆசனங்கள் ஒன்று உள்ள வரக்கூடாது. The devilish fiery darts should not. சாத்தானுடைய ஆலோசனை நமக்குள்ளே வரக்கூடாது. This counseling of the Satan should not get in. நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமா எப்போது இருக்கணும். Heart should be a temple of God always. அது போய் வராது. That will never go and come. கொஞ்ச நாள் ஆண்டவர், கொஞ்ச நாள் பிசாசு, கொஞ்ச நாள் ஆண்டவர், கொஞ்ச நாள் அப்படியா? For some time God and for some time devil. It's not so. தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். The Lord will move around. ஆதாம் ஏவாள் தேவனை பார்ப்பாங்க, சத்தத்தை கேட்டுமா பேசுவாங்க. Adam and Eve will hear the voice of God. ஆண்டவர் வந்துட்டு போயிட்டு பிறகு ஏவாள் யார்கிட்ட பேசினா? After God come and go, சாத்தான் கூட Eve start to speak with devil. ஆண்டவரோ வேணும், சாத்தானோ வேண்டாம், நடக்காது. I want God and also a devil. இந்த ஜீவியம், இந்த இருதயம் இயேசுக்கே. Your heart should be committed only for the Lord. அதுல தேவனுடைய பிள்ளைகளே, மார்க்கவசம் நமக்கு அவசியம். So we need the breastplate. நம் போர் களத்திலே நாம் இருக்க எந்த நிமிஷமும் சத்துருவின் அக்கினி ஆசைகள் நமக்கு விரோதமாய் வரலாம். Any time the fiery darts will attack our life. தேவனுடைய இந்த மார்க்கம், நீதி என்னும் மார்க்கம் வரும்போது இப்படி அக்கினி ஆசைகள் இங்க வந்து தொட்டுட்டு மீண்டும் ரிட்டர்ன் ஆயிடும். அல்ல சொல்லுங்க. And you have the breastplate that will return to the devil again. மூன்றாவதாக, and third, சொல்லுங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை சொல்லுங்க, கால்களில் தொடுத்தவர்களாயும். மூன்றாவதாக சர்வாயுதம் என்ன தெரியுமா? பாதரட்சை, shoes. அது என்னவா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. The readiness to announce the good news of peace. கவனிங்க, இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய சபை, இலுமினாட்டி, அவருடைய பார்த்தீங்கன்னா காலில் இருக்க செருப்பும்
அவங்களால வந்தது. சில செருப்பு வந்திருக்கு, அதில் என்ன சேட்டன். Even some slippers is written, the logo is written Satan. எனக்கு ஆச்சரியமா போச்சு. நம்ம பெந்தகோஸ்து பிள்ளைங்க செருப்பு எங்கேருந்து வாங்கினாங்கன்னு வாங்கி தொலைஞ்சாங்களான்னு தெரியல, அதில் சாத்தான்னு போட்டுருக்கு. Even Pentecostal believer, our believers, our youngsters wearing a shoes written Satan there. நம்முடைய காலில் பாதரட்சை எதுக்கு தெரியுமா? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலிலே நாம் தரிக்க வேண்டும். You have to put on the shoes which is readiness to announce the good news of peace. போர்க்களத்திலே மிலிட்டரிக்காரங்களை யுத்தத்துக்கு போவார்கள். In the war time, the soldiers will go to military. ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக அவங்க எடுக்க வேண்டும். Every step has to be carefully taken. அவர்கள் மிக கவனமா இருப்பாங்க. ஏன்னா செருப்பு இல்லாம ஷூ இல்லாம அவங்க ஓட முடியாத காரணம் என்ன? முள் இருக்கும், கல் இருக்கும், கால் காயப்பட்டு போகும். அவங்க நிப்பாங்க, சத்துரு அங்க தாக்கிடுவான். The shoes is the only thing will protect them from all kind of sharp things in the ground. தேவனுடைய பிள்ளைகளை மிலிட்டரிக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவர்கள் அந்த இமயமலை அந்த பகுதியில் பாகிஸ்தானோட கூட சைனாவோட கூட யுத்தத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி கேம்புக்கு போன உடனே தங்களுடைய ஷூவை கழட்டி முதலாவது தெரியுமா பண்ணுவாங்க? சாக்ஸை கழுவுவாங்க. Very often our Indian military was located in the Himalayas generally. They have to remove the shoes and they have to wash the socks very often. காரணம் என்ன? பனி, ஐஸ் ஒரு பக்கம், தூசி ஒரு பக்கம். அது அந்த என்ன பண்ணுது? அதெல்லாம் வந்து சாக்ஸோட கூட காலோட கூட அந்த சாக்ஸ் ஒட்டி போகும். If you don't do that, the socks which they're wearing will stick onto the skin. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் தெரியுமா? அது அப்படியே வைத்தால் அது காலில் புண்ணாம வந்துடும். புண்ணு வந்துச்சுன்னா sore in the leg. அப்போ அவங்க பாருங்க, அங்க ஒருவேளை தண்ணி இல்லாம இருக்கலாம். முதல்ல அவங்க வேலை ஒரு செம்பு தண்ணி இருந்தாலும் சாக்ஸை கழட்டி ஷூவை கழட்டி சாக்ஸை கழட்டி அந்த சாக்ஸை முதலாவது கழுவ வேண்டும். They have to remove the shoes, they have to remove all the socks and they have to wash it again and they have to put it back again. அப்போ ஆயத்தம் என்னும் என்ன இருக்கணுமா? பாதரட்சை. தேவனுடைய பிள்ளைகளே, பாதரட்சை இல்லாத பட்சத்திலே, ஒரு ஆயத்தம் இல்லாத பட்சத்திலே நாம் போக முடியாது. Without the readiness we cannot go to the ஒரு போர் வீரன் ஷூ இல்லாமல் ஓடுவான? ஓட முடியுமா அவனாலே? Can a soldier run without shoes? ஓட முடியாது அவனாலே. It's not possible. சத்துரு அங்கே கொண்டு விடுவார்கள். Devil will kill him. ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் அவசியம். Readiness is very important. இத குறித்து அநேகருக்கு கவலை இல்லை. Many are not worried about this. இது ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியம். Today we need the readiness. எந்த நிமிஷமும் ஆண்டவர் வரலாம். Anytime the Lord will come. இந்த நாலேஜ், இந்த அறிவு இல்லாததினாலே அநேகர் அநேகர் தங்களை மிகவும் அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாக மாறிவிடுகிறார்கள். Many are so careless living in a spiritual living. எந்த நிமிஷமும் கர்த்தர் வரலாம். Anytime the Lord will come. இது என் நேசரின் சத்தம். This is the voice of my beloved. கதவு தட்டுகிற நேசரின் சத்தம். This is my voice of the beloved. இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தா நாம் மிக ஆயத்தமாய் நாம் இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. When we have this experience in our life, we will have some readiness. நம்ம ஜீவிதத்தில் ஆயத்தம் இருக்கணும். We have to have the readiness in our life. ஆயத்தமா இருக்குமா? Are we having? ஆயத்தமா இருக்குமா? Are we ready? தேவனுடைய பிள்ளை கவனம். Be careful. வீணா நேரத்தை வீணாய் செலவழிக்க வேண்டாம். Don't spend your time vain. வீண் கதை பேச வேண்டாம். Don't talk vain things. எனக்கு வேண்டாம் வீணான காரியங்களை. தேவ ஜனத்தை இன்றைக்கு உலகத்துக்கு நேராக இழுக்கக்கூடிய பல காரியங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. There are many things which can pull God's people to the world. கவனமாய் நாம் இருப்போம். We have to be careful. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், I'm caught by God. அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், I redeemed by His blood. எனக்கு என்று ஒண்ணுமே இல்லை. There's nothing for me here. எல்லாமே இயேசு. Everything is Jesus for me. இங்கே அங்கே என்ன வேண்டாம், போக வேண்டாம். Don't go here and there. ஆயத்தம் என்று பாதரிச்சு நமக்கு அவசியம். The readiness. உன் நடையை காத்துக்கொள். Keep your walk straight. நடை என்றால் ஜீவித்தை காத்துக்கொள். That is our life. நம்முடைய நடை எங்க போகுது? Where are we walking? அது நீதிக்காக போகுதா? This is running for righteousness. தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு அவசியம். We need shoes, the readiness to announce the good news of peace. ஆண்டவர் any time எந்த நேரமா வரலாம். Anytime these things will come. எந்த நிமிஷமும் வரலாம். Any moment the Lord will come. ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் இப்போது நாம் பார்க்கலாமே.
Even we was seeing everything there. உலகம் முழுவதும் தேவனுடைய வருகையின் அடையாளங்கள். Around the world we can see the signs of the coming of the Lord. ஆண்டவர் சொன்ன 40 அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. All the 40 signs is everything is getting fulfilling. கிறிஸ்தவ தேவ பிள்ளையே, a child of God, பூமி நமக்கு சொந்தமல்ல. this world is not our own. இந்த வானமும் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு This இருக்கிறது. world, this heaven and the earth is set for the fire. தேவ பக்தி இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம். Don't live a life without a godliness. நம் ஆயத்தம் இல்லாத பட்சத்தில் இயேசு வந்து விட்டால் நாம் எங்கே போவோம்? If you are not ready to meet God, what if God comes immediately? கவனமா நாம இருக்கோமா? So careful. ஜாக்கிரதையா இருங்க. So careful. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர அவயங்களை மிகவும் கட்டுப்பாடோடு கூட நாம் வைப்போம். So we have to keep our body in control. ஏன்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. Because the body is a temple of ஆண்டவர் God. சொன்னார், நீங்க தேவனுடைய ஆலயம். The Lord is saying you are the temple of பரிசுத்த God. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். The Holy Spirit is dwelling in the body. இந்த ஆலயத்திலே உலக அதிபதியோ இருக்க முடியாது, ஆண்டவரே இருக்க யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும். One body two cannot live in. இயேசுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். So we have to submit this body to God. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் தாரும் ஆண்டவரே. Give me the joy of salvation every day, Lord. நான் கர்த்தரை தியானிக்கும்போது இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. When I meditate the Lord, my heart became warm. அந்த சூலமத்தி என்ன தெரியுமா சொல்றா? But here what she's saying, ஆண்டவரே என்னுடைய பாதரட்சை என்ன பண்ண? கழட்டி போட்டேன். Lord, I removed my shoes. இவ தூங்குறா. She's sleeping. தூக்கம் வரல. She's not in full sleep. உறங்கின வாழ்க்கையிலே ஒரு உறக்கம். In the life, a slumbering. ஆனா இவ நான் உறங்கினேன் ஆனால் நான் நித்திரை பண்ணினேன். கவனி, நித்திரை பண்ணினேன். என் இதயமோ கவனி, இருதயம் விழித்திருக்கிறது. விழித்திருந்தது. I slept but my heart is awake. இப்ப கதவு தட்ட நேசரின் சத்தத்தையும் கேட்கிறா. I heard the sound of my beloved who knocks at the door. இன்னைக்கு அநேகருடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ராத்திரில பிசாசு கதவை தட்டுது. அட பாவி. Today's many complaint is different. The devil is knocking at the door. இப்போ பிசாசு அட பிசாசு உன் நம்ம காலு கீழே. Devil is under your feet. ஒன்னும் வராது. ஆனா பிசாசுடைய சரக்கு கவனமா இருக்கணும். So we have to be careful of the stuff of the Satan. கதவு தட்ட நேசின் சத்தத்தை கேட்டேன். இருதயம் விழித்திருந்தது. சத்தத்தை கேட்டேன். இப்போ என்ன பண்ணேன்? அவர் என்ன சொல்றாரு? என் பிரியமே, என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமையே, உத்தமையே, கதவை திற, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இவன் என்ன சொல்றா? என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். பாருங்க, ரட்சணியத்தின் வஸ்திரத்தை கழட்டி போட்டு கவனிங்க. Removed my dress. இயேசுவே வாங்க 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 சொல்றவன் ரட்சணி வஸ்திரத்தை எங்க போட்டாச்சு? கழட்டி போட்டாச்சு. அப்புறம் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரம் கழட்டி போட்டேன், உலக வஸ்திரம் போட்டேன். இது நல்லா தான் இருக்கு. உலக வஸ்திரம் நல்லதா இருக்கு, உலக ஆசைச்சைகள் நல்லதா இருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் மறுபடியும் எப்படி ஆண்டவரே போட முடியும்? அப்புறம் என் பாதங்களை கழுவினேன், காலையும் கழுவிட்டேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். போதும் தேவனுடைய பிள்ளைகளே, கவனம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, shoes, which is readiness to announce the good news of peace. நாலாவது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். கேடகம் கவனிங்க. A shield. இந்த கையில பட்டயம், one hand இந்த கையில கேடகம், one hand sword and another hand shield. இப்போ யுத்தத்துக்கு போகிறோம். So we are going to the war. எதிரி இருக்கிறான், our adversary is there. அவன் என்ன பண்ணுவான்? சும்மா விட மாட்டான். அவன் பட்டயத்தை வீசுவான், ஈட்டியை வீசுவான். He will shoot all the arrows against you. அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த கையில இருக்க இடது கையில இருக்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடிக்கணும். We have to hold on the shield. நான் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், என்னோட கூட இருக்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். We all have to have that living God. We are worshiping a living God. That faith we need. சத்துருவே என் குடும்பத்தில் வர முடியாது. Devil, you cannot get into my family. விசுவாசம் என்னும் கேடகம் இங்க இருக்கணும். You all should have the shield. இரவும் பகலும் நீ இடைவிடாம ஆராதித்த உன் தேவன் உன் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? The Lord you worship day and night, is he able to
keep you away from the devils. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு Hold on the shield. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருக்கு அந்த கேடகம் இல்லை. Many are not using that shield. சத்துருவோடு வெறுங்கையா யுத்தம் பண்ண போக முடியாது. You cannot just fight with devil without anything. விசுவாசம் நமக்கு அவசியம். We all should have a faith. என் ஆண்டவர் வருவார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம். We all should have the faith that the Lord will come. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம். The Lord, whatever He said He will do, that faith we need to have. அவர் எங்களோடு கூட இருக்க இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். My Lord is always with me. That faith we have to grow in. சீக்கிரமா கடந்து வர. ஐந்தாவது இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும். கவனிங்க, தலை சீரா, ரட்சணியம் தலை சீரா. Salvation, which is a helmet. ஹெல்மெட். கவனிங்க, வண்டியில போனாலும் சரி இந்த தலை பாதுகாக்கணும். When you drive a bike, you need to have a helmet. ரட்சணியம் என்னும் தலை சீரா. As salvation. போர்க்களத்தில் யுத்தத்திலே அவங்க ஓடும்போது ஹெல்மெட் கீழே விழுந்துட்டா அதுக்கு பின்பு அவங்க போகவே முடியாது, போக கூடாது. Once if you drop your helmet down, you cannot go in the war. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள் எதிரிகள் அங்க வீசும்போது தலை பஞ்சர் ஆயிடும். Head will get punctured when they shoot. அதை ஹெல்மெட் கீழே தொலைத்து விட்டால் அவங்க ஓடவே முடியும், எங்கே ஒளிந்து கொள்வார்கள். So helmet is very much important in our life. தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன ஹெல்மெட்? ரட்சணியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசம், faith. ரட்சிக்கப்பட்டீங்களா? Are you saved? நமக்கு தெரியணும், நான் ரட்சிக்கப்பட்டேன். Yes, I am saved. You should have that knowledge in you. என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்தா. I have to put on, I have to guard my salvation. என் ரட்சிப்பை விட்டு விலகாம இருக்க கிருபை செய்தா. I should not go away from my salvation. இந்த ரட்சிப்பு நமக்கு அவசியம். That is important. எத்தனை கிறிஸ்தவ வட்டாரத்திலே ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். Many are lost the salvation. ரட்சணியம் என்னும் தலை சீரா நமக்கு அவசியம். We all have to put on the salvation, that is helmet. ஒரு நாள் என் மகனை சொன்னேன், எப்பா ஹெல்மெட் போட்டு போ. Once I said to my son, you have to put a helmet to go. நான் பார்த்து கொள்வேன். I will take care, daddy. அவர் போனாரு, போய் 10 நிமிஷத்துல அப்பா மாட்டிட்டேன். Only 10 minutes I received a call saying I'm caught. இப்போ ரெண்டு காரியம் ஜரூரா இருக்காங்க. மாஸ்க் இருக்கா, தலை சீரா இருக்கா, இல்லன்னு எடு. Today two things are important, mask and the helmet. இதுதான் பார்க்குறாங்க. லைசன்ஸ் இருக்கோ இல்லையா அது அப்புறம். தேவனுடைய பிள்ளைகளே, தலை சீரா நமக்கு அவசியம். Helmet is important. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். I'm a saved man. என் ஜீவித்தை உன்னால ஒன்று செய்ய முடியாது. No one can do anything. ரட்சணியம் தலை சீரா. தேவனுடைய பிள்ளை அது நம்மை பாதுகாக்கும். That is our protection. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். Next is sword. தேவனுடைய பிள்ளை, ஆவியின் பட்டயம் நமக்கு அவசியம். Sword is important. சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். The one who knows the truth, they are blessed. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். கவனிங்க, அது இருபுறம் கற்குள்ள பட்டயம். தேவனுடைய பட்டயம் கவனிச்சீங்களா? Two-way sword. அது கவனிங்க, ரெண்டு பக்கம் இதா இருக்கும். அது எங்களே வெட்டும், உங்களே வெட்டும். It has two edges that can even slain you and also us. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவனுடைய பிள்ளைகளே, Word of God as a sword. ஏன் தேவ வசனமாகிய ஆவியின் இருபுறம் கற்குள்ள பட்டயம்? The double-way sword. கவனிங்க, தேவ வசனத்தை நாம் படிக்கும்போது when you read the Bible, அது எங்களையும் சுத்தம் பண்ணும், உங்களையும் சுத்தம் பண்ணும். that will cleanse you and also us. உங்களை போதிக்க தேவன் எங்களை சீர்படுத்திக் கொண்டே வருவார். More we preach, more we teach, God will cleanse us. தேவ வசனம் நமக்கு அவசியம். The word of God is very important. இந்த நாவிலே தேவ வசனத்தை தவிர வேற ஒண்ணும் பேசாதீங்க ப்ளீஸ். Don't talk anything other than the word of God. நான் பேசலாமா, பேசாம இருக்கமா சொல்லுங்களே. மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவற்றையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். We have to give account to God of all the idle words. சரளமாய் நம்ம நியாயத்தீர்க்கும். Train of thoughts or train of words. நியாயத்தீர்க்கும் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு பயந்தவன் தன் நாவை அடக்குகிறான். One who fear God, he will control his tongue. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். Blessed the man who meditate the word of God daily. பைபிள் படிப்போம்.
Let us read Bible. உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். The Lord will speak. உடைய வேதத்தை நான் தியானிக்கும் போது When I meditate with the என் உள்ள Bible, எனக்குள்ளே அனல் கொண்டது. my heart was. கிறிஸ்தவ தேவ பிள்ளையே, வேத வசனமாகி ஆவின் பட்டே நமக்கு அவசியம். The word of God is very தீங்கு important. நாளிலே நம்ம என்ன பண்ண முடியும்? அவைகளாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். With the help of this we can resist Satan in the times of evil. சாத்தான் கவனிங்க, சாத்தான் நீங்க கல் எடுத்து அடிச்சா போக மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? You throw a stone, devil will not go. ஆயத்தம் இல்லாம பிசாசை துரத்தும் போது அவன் சொல்ல போயா, The devil will say, get out, man. மரியாதை தான் போயிடுவாங்க. You will lose your respect. ஆனால் தேவ வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது, சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்கும் போது, ஒரு வார்த்தையால் சாத்தான் ஓடியே போகும். When you have the truth of God in you, when you நம்ம தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. devil has no authority to touch your life. நீதிமான் தேவ வசனத்தினாலே பிழைப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, The man who live by this word of God. கண்ட புத்தகம் வேண்டாம். Don't read many unwanted books. கவனிங்க, இன்னைக்கு இந்த செல்ல வருகிற மோசமான காரியம். கவனம். We have to be very careful. அசுத்தம், சேறு, கூவம், All filthiness. எல்லா ப்ரோக்ராம் அங்கே தான் இருக்கும். Every filthy things are there. கவனிங்க, நேற்று தினத்தில் முந்தா நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். வந்துச்சா? ஒரு ஊழியக்கார் பண்ணுது, தயவு செய்து படிங்க. அந்த ஊழியக்கார் சொல்றாரு, ஆண்டவர் யாரை நம்பி சபை தந்தாரோ அவங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். The Lord is there, is with us, with the one. கர்த்தர் கொடுத்த மந்தையை ஒரு சபை விட்டு பிடுங்காதபடி திருடர்கள், ஓநாய்கள் நிறைய இருப்பாங்க. அதனால தான் நீங்க அடங்கல. Many robbers are there to rob people from the shepherd. ஒரு குடும்பத்தை நடத்த நம்மால முடியல. We cannot even run a family. ஒரு குடும்பத்தை நம்மால நடத்த முடியல. Cannot even run a family. சபை நடத்துற தேவ பிள்ளைகளை குற்றம் சொல்ல எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. When you mock at the one who is running a church or accuse, அவர் சொல்றாரு, அநேக வருவாங்க. Many will come. வாங்க சிஸ்டர், ஒரு கூட்டம் வச்சிருக்கோம், வாங்க. We have a special meeting. Come sister. நாங்க இருக்கணும், உங்க பாஸ்டர் இல்ல, பாஸ்டர்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. No need to say to your pastor, just come and attend a meeting. அங்க காணிக்கையும் எடுக்க மாட்டோம், தசமபாகம். எப்பா, இது பைபிளே சொல்லுகிறது, காணிக்கை தசமபாகம் கதை சொல்லப்பட்டிருக்கு. When Bible speaks about tithe and offerings, நாங்க பேராசை உள்ளவர்கள் இல்லை என்று கர்த்தருக்கு தெரியும். God knows that we don't have mind on these things. இத கூட அத கூட நான் சொல்லவும் மாட்டேங்க. எப்பாவது ஏன் சொல்லனாக்கா இதுக்காக. அப்ப அவர் சொல்றாரு, வாங்கன்னு எடுத்து ஒரு சபையில் 50 விசுவாசி இருந்தாங்க, அதுல 40 ஆயிட்டாங்க, அப்புறம் 30. காரணம் என்ன? இப்பேற்பட்ட கள்ளர்கள். Many robbers are there to rob souls. கர்த்தர் கொடுத்த சபையிலே மந்தையிலே கவனமா இருங்க தேவனுடைய We பிள்ளைகளே. have to be very careful about our church. மந்தை விட்டு வெளியே போன உடனே அங்க ஓநாய் ரெடியா இருக்கு, பிசாசு ரெடியா இருக்கு. When you are out of the flock, a devil is ready to devour you. சபை விட்டு போனவங்க எல்லாம் பிரகாசிக்கிறாங்க சொல்லவே முடியாது. The one who went away from the church, you cannot say they are shining. சொந்த இச்சையிலே வாழ்ந்து, சொந்த பெருமையிலே வாழ்ந்து கடைசியில அவருக்கு வருகையில கைவிடப்படுவார்கள். They live in their own flesh, they live in their own pride, and the time of the Lord comes, they will be left. உங்க வாட்ஸ்அப்ல தயவு செய்து அந்த செய்தியை பாருங்க. ஒரு பாஸ்டர் When you have a WhatsApp, you can just go through that message. ஆவின் பட்டை நமக்கு அவசியம். We need to have the sword of God. நாவின் பட்டையை கண்ட்ரோல் பண்ணுங்க. You control the tongue. நம்ம தான் பேச தெரியல, கண்ணாமினான பேச வேண்டாம். Don't talk as you like. நாவை கவனமாய் காத்துக்கொள்ளுங்க. So keep a guard on your tongue. கடைசியாக எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, மாம்சத்திலே அல்ல ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய பிள்ளை சர்வாயுதவர்க்கம் என்ன தெரியுமா? ஜெப ஆவி. Last கேப்போமா? armor of God is prayer. கேப்போமா? Shall we ask God? இந்த லாக் டவுன் பீரியட் எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்?
How many of us pray? எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? Pray. How many of us spend your time in prayer? ஜெபம் இல்லாத பட்சத்திலே சத்துரு வருவான். If not prayer is not there in your life, devil will come. நாம் ஜெபம் பண்ணும்போது சத்துரு பின்னுக்கு போவான். When you pray, devil will go back. ஜெபம் குறையும்போது சத்துரு மேலே ஏறி உட்காருவான். When you don't pray, devil will come on your back. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சர்வாயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். Prayer is நீங்க a big armor of சோதனைக்கு God. உட்படாதபடி விழுத்துறது என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. Wake and pray. கடைசி காலத்துல நாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர்கிட்ட கேட்போம். The last days we all have to pray well. ஜெப அபிஷேகத்தை எனக்கு தா. Give me the anointing of prayer in my life. Shall we pray? நான் வீரனாய் மாறணும். I want to be a soldier. Oh hallelujah, hallelujah. Oh Lord, Lord. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. ரைட். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7 விதமான சர்வாயுத வர்க்கங்களை நாம் கேட்டோம். சத்தியம், நீதி, விசுவாசம், ரட்சிப்பு, வேத வசனம், பின்பு ஜெபம், சுவிசேஷம், பிரசங்கித்தல். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னவா இருக்கிறது? சர்வாயுத வர்க்கங்களாய். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெப்பன், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆயுதங்கள். இந்த ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு விதங்களிலே அது பிசாசுடைய திட்டங்களை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த 6 ஆயுதங்களிலும் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஒன்றை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எப்ராயிமர் யுத்த நாளில் முதுகை காட்டினார்கள். மார்புக்கு, தலைக்கு ஆயுதம் இருக்கு. மார்பை மறைக்க 2 ஆயுதம் உண்டு. ஒன்று மார்க்கவசமும் உண்டு, இன்னொன்று கேடகமும் உண்டு. இடுப்புல என்ன இருக்கு? சத்தியம் என்னும் கச்சை இருக்கிறது. பாதத்துல பாதரட்சை இருக்கு. கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. ஆனா முதுகுல என்னங்க இருக்கு? முதுகுல எந்த பாதுகாப்புமே கிடையாது. யுத்தத்துல முதுக காட்டிட்டோம்னா நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அஃபென்சிவ் வெப்பன், டிஃபென்சிவ் வெப்பன். தற்பாதுகாக்குகிற, நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதமும் உண்டு, தாக்கக்கூடிய ஆயுதமும் உண்டு. அதாவது 7 வெப்பன்ல 6 நம்மை பாதுகாக்கிற ஆயுதம் உண்டு. 7 ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரம்தான் சத்ருவை தாக்கக்கூடியது. அதுதான் பட்டயம். நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதம் 6, தாக்கக்கூடிய ஆயுதம் 1. ஆனா இந்த 7 ஆயுதமும் ஒரு மனுஷன் பின்னாடி திரும்பிட்டான்னா ஒன்றும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பின் வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே நாத்துமா இருக்காது. ஏன்னா பின்னாடி போனா நமக்கு முதுக காட்டிட்டோம்னா ஆண்டவருக்கு அங்க பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. யுத்தத்துல ஆயுதங்களோடு முன்னேறுவோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார்.
கர்த்தர் நமக்கு தீங்கு நாளில் நமக்கு என்ன கொடுப்பாரு? ஜெயம் கொடுப்பாரு. ஆனா பின்வாங்கி போயிட்டோம்னா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இருக்காது. நம்ம பின்வாங்கும் போது நம்முடைய பாதுகாக்கிற எந்த ஆயுதமும் கிடையாது. ஜாக்கிரதையா இருப்போம். தொடர்ந்து ஆயுதங்களோடு கூட முன்னேறும். ஜெபத்தோடு முன்னேறுங்க, நீதியோடு முன்னேறுங்க, சத்தியத்தோடு முன்னேறுங்க. அல்லேலூயா. ரட்சிப்போடு முன்னேறுங்க. பின்வாங்கி மாத்திரம் போயிடாதீங்க. பின்வாங்குற அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமான எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்தது தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6 ஆயுதங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது, எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக இது தேவ வல்லமை உள்ளதுன்னு சொன்னீங்களப்பா. தேவ வல்லமை நிறைந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஆயுதங்கள் சத்தியத்தையும் நீதியையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தை அறிவித்தலும், ஆண்டவரே விசுவாசத்தையும், ஆண்டவரே ரட்சிப்பையும், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வேத வசனத்தையும் ஜெப வாழ்க்கையும் நாங்கள் விட்டு விடாமல் அரண்களையே நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை உள்ளவைகளாய் இருக்கிற இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சத்துருவோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்து நான் ஜெயம் பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்தை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோடு கூட வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் சொன்னீரே. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்வான் என்று சொல்லியிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் மேல் ஜீவ விருட்சத்தின் மேல் அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் சொல்லியிருக்கிறீரே. ஜெயம் கொள்ளுகிறவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற எல்லா யுத்தங்களிலும் நாங்கள் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை வைத்து சத்ருவை முற்றுமுடிய ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்து எல்லாருக்கும் இந்த கிருபையை தான். ஆண்டவரே, இந்த நாட்கள் முழுவதும் பிரசன்னம் சமூகம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தான். வேத வாசித்தை தரித்திருக்க கிருபை செய். எல்லா ஆவிக்குரிய அனுபவத்திலும் நாளுக்கு நாங்கள் படிப்படியாய் முன்னேற, எல்லா அனுபவங்களிலும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் பெருக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதி. தீமைக்கு விலக்கி பொல்லாப்பு விலக்கி காத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனை மட்டும் ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.